இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்திலேருந்து தனி குடும்பம், அதுதான் பெற்றோர்கள் வளர்ப்பு முறையும், நான்ற ஒரு செல்ஃபிஷ் வரனால, அதுக்கப்புறம் பசங்களுக்கு பொறுப்பு இல்லை. இவங்க வேண்டாம், அப்பா அம்மா அந்த ஒரு ஒரு பொருளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க சமுதாயம். அதனால என்ன ஆகுதுன்னா, குடும்பம்ன்றதை விட்டுட்டு வரனால நிறைய முதியோர்களை தனியாக விட போறாங்க. கேள்வி கேட்கிற சித்தப்பாக்கள், மாமாக்கள், அத்தைகள் இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் போய் அம்மா அப்பாவை சேர்க்கிறாங்கன்னா கூட இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் சேர்த்தன்ட்டு. இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால்தான் முதியோர் இல்லங்கள் அட்மிஷன் நிறைய பெருகுது. எல்லாமே ஃப்ரீ தான். அதாவது தங்கும் இடம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, மருத்துவ வசதிகள், அவங்களுக்கு கடைசி ஈம சடங்குகள் வர எல்லாமே இலவசம் தான். இன்ஃபேக்ட் அவங்களோட 13ஆவது நாள் காரியமும் நாங்கள் ஃப்ரீயாக எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லாமே இலவசம் அக்ஷயா முதியோர் இல்லம் பொறுத்தவரைக்கும். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிக்குவயர்மெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். நாங்கள் பார்க்குறது அஃபோர்டபிலிட்டி இல்லாத எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு தான். ஸோ அஃபோர்டபிள் இருக்கவங்களுக்குன்னு வந்துட்டால் பணம் கொடுக்க வந்தால் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். அது வேற ஒரு செக்மெண்ட்டு. நாங்கள் முடியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் பண்ணுறோம். அதனால அந்த செக்மெண்ட்டு இப்போதைக்கு எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ரன் பண்ணுறது. இது அளவுக்கு இருக்காது. 400 பேர் பண்ணுறோம். இது இன்னொரு பெரிய மைல்ஸ்டோன்னா, ஒரு காஞ்சிபுரத்தில் 6 பக்கம் ஒரு பின்தலங்கிய ஒரு கிராமத்தில் 500 பேருக்கு இலவச பள்ளி கொடுக்குறோம். அவங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து நோட் புக்ஸ்லேருந்து எல்லாமே அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி, அதாவது ஒரு மாண்டிசரி டைப் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற அந்த டெக்னாலஜி வேண்டி தான் அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது ஒரு பெரிய சாதனை எங்களை பொறுத்தவரைக்கும். ஒரு ஃபாதர்ன்றது நான் அறிஞ்சது 1987 ஒரு அப்பான்ற ஒரு இதாகிடுச்சு. கிட்டத்தட்ட 40 வருட ஜேர்னி ஒரு அப்பாவா. ஓகே, இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு தாப்பன் மாதிரி தான். ஒரு அவங்க எங்களோட வயதானவங்களா இருந்தாலும் அந்த பொறுப்பு, அவங்கள பார்த்துக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கு நிச்சயமா. ஒரு மகள்ன்ற ஒரு மகன் அப்படின்ற பார்வையிலேருந்து ஒரு ஃபாதர்னா என்ன, அவங்கள ஒரு பாதுகாக்கிற, நம்மளை நம்பி இருக்க ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது. இப்போ இவங்களும் அது மாதிரி தான். ஒரு சில டைம் அவங்கள நான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். அவங்கள பாதுகாக்கிறது என்னோட கடமை. தாப்பனோட கடமையே அதுதான். நம்ம கூட இருக்கவங்க எல்லா விதத்துலையும் அவங்கள பாதுகாக்கணும். நாளைக்கு எதுவாக இருந்தாலும் அது என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 முதியோர்கள், 400க்கும் மேற்பட்ட முதியோர்கள். ஒரு முதியோரை பாதுகாக்கணும்னா அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய், 8,000 10,000 ரூபாய் பர் மந்த்து எங்களுக்கு செலவாது. இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட், இன்னொன்று எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நேரம், உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாலண்டியர் வேணும். உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும், ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும், இல்லை வேறு எங்கேயாவது ஒன்று செக்கப்புக்கு அழைச்சிட்டு போகணுன்னா எங்களுக்கு we are looking for volunteers. அதே மாதிரி எங்களுக்கு டாக்டர்ஸ் கண்டினியூஸாக எங்களுக்கு வேண்டியிருக்கு. அது எங்களோட இருக்கிற ஒரு ரெசிடெண்ட் இறந்துட்டாருன்னா அவரை செக் பண்ணிட்டு இறந்துட்டா சர்டிஃபை பண்ணுறதுக்கு அது கொடுக்க வேண்டிய சர்வே கொடுக்க வேண்டிய டாக்டர்ஸ், ஆர் மந்த்லி செக்கப்புக்கு வர வேண்டிய டாக்டர்ஸ் எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நேரம் ஒதுக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக we are looking for volunteers to come and support us. அந்த இதில் பண்ணுறோம். யாராவது வேலைக்கு தெரியினா கூட we are looking for somebody can come and ஒரு பகுதி நேர எம்ப்ளாயியாக பண்ணுறதுக்கு at a lesser salary வந்தாங்கன்னா அதுக்கும் we are looking for person to do it for us.
நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.